வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 26 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுல 25 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். 5மே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். பாருங்க. முதல் கேள்வி, ராகுல் மற்றும் ஹருணின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்கள். அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? சோ வயது கணக்குகள், ஏஜ் ப்ராப்ளம் இது. இந்த மாதிரி விகிதத்துல கொடுத்துட்டு அதை வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த விகிதத்துல இருக்க வேல்யூஸ் கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ராகுலோட ஏஜ் பாத்தீங்கன்னா 5x, ஹருணோட வயது 7x எடுத்துக்கணும். சோ இது வந்து தற்போது. ஓகேங்களா? அடுத்து எத்தனை ஆண்டுகள் கழித்து கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 4 ஆண்டுகள் கழித்து, 4 ஆண்டுகள் கழித்து, 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா 2 பேருக்குமே 4 வயசு கூடி இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி 5x, இது கூட 4 கூட்டுங்க. இது 7x, இது கூட 4 கூட்டுங்க. ஓகேங்களா? சோ முன்புன்னு சொன்னாங்கன்னா 4 வயசு கம்மியா இருந்திருக்கும், பின்புன்னு சொன்னாங்கன்னா 4 வயசு அதிகமா இருக்கும். என்ன சொல்லிருக்காங்க? அதுக்கப்புறம் அவங்களோட கூடுதல் இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 56ன்னு கிடைக்குதா. சோ அவங்களோட தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. சோ இதை வச்சு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். பாருங்க, 5x plus 7x என்ன வரும்? 12x வரும். 8ன்னு கிடைக்கும். 4 + 4 8. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது -8ன்னு வரும். 56ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 48. சோ இந்த இடத்துல 12x இருக்கா, எக்ஸ மட்டும் வச்சுக்கோங்க. 12 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வந்துடும். சோ 12ஆல அடிச்சிங்க அப்படின்னா இது 4 டைம். சோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? சோ அவங்க கொடுத்திருக்க அந்த விகிதத்தை எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ கொண்டு போய் எந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படிங்கறத क्वेश्चனை பொறுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது 5x 7xன்னு எடுத்திருக்கோம். சோ 5x, xக்கு பதிலா 4, 5 20. அடுத்து 7x, xக்கு பதிலா 4, 7 28. அப்ப 20 28 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஒருவேளை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம எக்ஸ சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு வகுப்பில் STUDEN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்களாக உள்ளனர். அவர்களிடமிருந்து எத்தனை வித்தியாசமான வழிகளில் ஒரு மாணவர் தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க இயலும்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதை போட்டுடலாம். ஓகேங்களா? சோ ஒரே லைன் தான். ஓகேங்களா? நீங்க வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பார்த்த உடனே நீங்க டிக் அடிச்சிடலாம். மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 6 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6. அவங்களும் 6 தான் கொடுத்துருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னா எத்தனை வித்தியாசமான வழிகள்ல மாணவ தலைவன் ஒருத்தர் இருக்கணும். தலைவன் ஒருத்தன் தான் இருப்பான் இல்லையா? அதே மாதிரி உதவி தலைவன் 1 வேணும். ஓகேங்களா? சோ அப்ப 6 பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்க அந்த தலைவனா இருப்பாங்க இல்லையா? சோ தலைவனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 5ல தான் உங்களுக்கு என்ன மாதிரி வரும்? அந்த உதவி தலைவனை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்ப இத ரெண்டையும் பெருக்கிருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 6 5 30. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிளானது. ஏன்னா 6 எதுக்கு போடுறோம் அப்படின்னா 6 பேர்ல ஒருத்தன் தான் தலைவன். தலைவன் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க 5 பேர் தான். அப்ப 5 பேர்ல நீங்க எத்தனை வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ அப்ப 6 × 5 2 பெருக்குனீங்க அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, A முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. ஆங்கில எழுத்து O என்பது 0ல் குறிக்கப்படுகிறது. மேலும் P முதல் Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் -1 முதல் -11 வரையிலான முழு எண்களால் குறிக்கப்பட்டால் சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா என்னன்னா A to Z அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. பாருங்க, A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A to N 14 to 1. அதாவது ரிவர்ஸ்ல போகுது. 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. அதுக்கப்புறம் ஆங்கில எழுத்து O அப்படிங்கிறது 0. ஓனா 0. அடுத்து P to Z
பாத்தீங்கன்னா -1ல இருந்து -11, அதாவது -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 10 -11 அவ்வளவுதான். இதை நோட் பண்ணியாச்சா? இப்ப சக்சஸ்க்கு என்ன நம்பர் வருதோ அதோட கூடுதல் கேக்குறாங்க பாருங்க. SUCCESS ஓகேங்களா. சோ எஸ்க்கு என்ன வேல்யூ? -4, யூக்கு பாத்தீங்க அப்படின்னா -6, சிக்கு 12, அதே மாதிரி சிக்கு 12, ஈக்கு பாத்தீங்க அப்படின்னா 10, எஸ் என்ன -4 -4. இது அப்படியே கூட்டினா போதும் ஓகேங்களா. சோ மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க. என்ன வரும்? -10 -18 வரும். பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் தனியா கூட்டிக்கோங்க. 10 20 30 34 வரும். சோ 34ல இருந்து 18 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். சோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. சோ இத வந்து எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம ஏபிசிடி எப்படி வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் எந்த மாதிரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் இந்த நம்பர் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சோ அதை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ ஒரு நம்பர்ஸ் அதுக்கப்புறம் லெட்டர் சிம்பிள் இருக்க மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பு ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க. இதை எடுத்து எழுத வேணாம். 9 சொல்லியிருக்காங்க, டாலர் சொல்லியிருக்காங்க. இதை ரெண்டையும் அடிச்சு விட்டுருக்காங்க ஓகேங்களா. சோ சென்டர் சரியா நடுவுல இருக்கிறது கேக்குறாங்க. அப்ப இந்த கடைசி 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 அப்படியே நீங்க கடைசி கடைசி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சென்டரா ஒரு உறுப்பு வரும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஒருவேளை அவங்க வந்து இந்த நம்பர் அந்த நம்பர்னு மாத்தி கேட்டா மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த உறுப்பு இன்னொரு உறுப்பு இடையில என்ன வரும் அப்படின்னா நீங்க தனியா எடுத்து எழுதவே வேண்டாம். அதுல இருக்கிறத அப்படியே நீங்க அடிச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா. சோ கடைசி கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் ஓகேங்களா. சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான். இதை நம்ம ஏபிஜிபி சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. சோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா ஏபிஜிபில உங்களுக்கு சிறப்பு தொடர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த இதுல வரும் ஓகேங்களா. சோ சிறப்பு தொடர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த இது ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. சோ சதுரங்க பலகை செஸ் போர்டு எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா. எப்படி இருக்கும்? 8க்கு 8ன்னு இருக்கும் இல்லையா. நார்மலா இதை 8 × 8 64 அப்படின்னு டிக் அடிச்சிருவோம். ஸ்கொயர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? 64ன்னு சொல்லிடுவோம். பட் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8/8 இல்லையா. சோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 அதுக்கப்புறம் 8 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை மட்டும்தான் ஒரு இது 1 இது 2 இது 3 அப்படிங்கும் போது இந்த சைடு 8 இந்த சைடு 8 அப்ப 8 8 64ன்னு போடுவோம். பட் இங்க பாருங்க இந்த இது இருக்கு இல்லையா. இது ஒரு ஸ்கொயர் தான் இல்லையா. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்கொயர். அப்ப 2/2 போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர். அதே மாதிரி 4/4 போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர். அந்த மாதிரி ஸ்கொயர் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதை எப்படி நம்ம இந்த இதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு செஸ் போர்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர், அதாவது ஒவ்வொன்றையும் 2/2 எடுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா 8 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும் ஓகேங்களா. சோ நார்மலா சிறப்பு தொடர்ல ஒவ்வொரு உறுப்போட ஸ்கொயரோட கூடுதல், அதாவது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n + 1 2n + 1 / 6. இந்த இடத்துல n-க்கு பதிலா என்ன பண்ணணும்? 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 8 8 + 1 9, அதுக்கப்புறம் 2n 2 × 8 16 16 + 1 17 / 6. 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 3 டைம், இது 2 டைம். 2ஆல் அடிச்சா இது 4. நாமும் 12 12 × 17 பெருக்குனீங்கன்னா 204ன்னு கிடைக்கும். அப்ப மொத்தமா அந்த சதுரங்க பலகையில பாத்தீங்க அப்படின்னா 204 ஸ்கொயர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 204. இதே கொஸ்டினை ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை செவ்வகங்கள் இருக்கும் அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா. சோ அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செவ்வகம்னா எப்படி எடுப்போம்? இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு செவ்வகம் எடுப்போம் இல்லையா. சோ அதாவது 3/3 ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 ஓகேங்களா. 1 2 3 இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. சோ அதனால கியூப் ஃபார்முலா எடுக்கணும். 1 கியூப் + 2 கியூப் + எக்ஸெட்ரா + n கியூப். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா எடுக்கணும். அது என்ன ஃபார்முலானா n × n + 1
ஒரே நிமிஷம் n into n plus 1 divided by 2 the whole square அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் 8 கியூப் வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 8 வரைக்கும் தான் இருக்கு. 8 கியூப், n-க்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 9 divided by 2 ஹோல் ஸ்கொயர். 4ஆல் அடிச்சு 2ஆல் அடிச்சிங்கன்னா 4. இது என்ன ஆகும், 9னா 36 ஸ்கொயர்னு வரும். 36 ஸ்கொயரோட வேல்யூ 1296ன்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செவ்வகங்களோட எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ நீங்க தான் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த 2 தான் வரும். ஒரு சதுரங்க அதாவது ஒரு செஸ் போர்டு கொடுத்துட்டு அதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டா 204, எத்தனை செவ்வகம் இருக்குன்னு கேட்டா 1296. இதை ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் எல்லாமே போடணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனா எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.